சண்டி, டேய் கிரி, என்னடா ஆச்சு அவனுக்கு? டேய் டேய் கிரி, சண்டி மருந்து சாப்பிடலடா. என்னடா அது? மருந்து தீர்ந்து போச்சுடா. முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. மருந்து சாப்பிட்டு உயிர் பொழைச்சிட முடியுமாடா? டேய் சரண், எனக்கு வாயனம் போல ஆசை ஆகுதுடா. உனக்கு ஒன்றும் ஆகாதுடா, ஒன்றும் ஆகாது. இந்த வீடு, அம்மா, தங்கச்சி இவங்க எல்லாரையும் விட்டு எனக்கு போத்து என்னடா சண்டி இது? உனக்கு ஒன்றும் ஆகாதுடா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. டேய் கிரண், இவனை படுக்க வை. படு படுறா, உனக்கு ஒன்றும் ஆகாதுடா. படுறா, படு படுறா. கிரண், காலையில முதல் வேலையா மருந்து வாங்கணும். சரிடா. அந்த மருந்து இந்த ஊர்ல கிடைக்காது, பக்கத்து ஊர்ல தான் கிடைக்கும். அங்க போனா போலீஸ் இருக்கும். வேணாண்டா. ஒன்றும் பிரச்சனை இல்லடா, காவேரி அமிச்சு வாங்கிக்கலாம். ஏய், ஒன்னும் கவலைப்படாதடா, வந்துருவாடா. என்ன காவேரி பதட்டமா ஓடி வர? நான் மருந்து வாங்கிட்டு வரப்போ யாரோ 3 பேரும் வழியில என்ன துரத்திக்கிட்டே வராங்க. யாரு அவங்க? அவனுங்களா? அவனுங்க கிடக்குறானுங்க. அவனுங்கெல்லாம் கோவிலா சுத்துற பக்தவாசிகள். அவங்கள நாங்க சென்னையிலே பாத்துருக்கோம். இந்த இதுல அதை கேட்க மறந்துட்டேன். சண்டிக்கு எப்படி இருக்கு? நைட் எல்லாம் பயங்கரமான இருமல். இந்த மருந்து மட்டும் போதாது, அவனை டவுனுக்கு கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தலாம். நம்ம எல்லாம் இருந்தும் ஒன்னும் பண்ண முடியல. டேய், இன்னைக்கு இல்லனாலும் என்னைக்காவது நம்ம போலீஸ்ல மாட்ட தான் போறோம். டேய் கிரி, என்னனாலும் சண்டி ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம். அவ்வளவுதான், கிளம்புங்கடா. இந்த விஷயத்தை பத்தி உங்க அம்மா கிட்ட கூட சொல்லிடலாம். எங்களுக்கு என்ன நடந்தாலும் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் தெரியக்கூடாது. ஏற்கனவே அவங்க பிரச்சனையில இருக்காங்க, இதுல எங்க பிரச்சனை வேறயா? கிரண், நீ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் சண்டி என்னையும் காப்பாற்ற முடியாது. டேய், இருக்க இடமும் கொடுத்து நம்ம மேல அன்பை வாரி கொட்டின அந்த அம்மாவோட லட்சியம் தான்டா முக்கியம். அதை புரிஞ்சுக்குங்க. நாங்க எப்படி போகத்தான் போறோம். பி ஹாப்பி. அந்த சத்தியமூர்த்தி வேணா அந்த ஊர்ல பெரிய ஆளா இருக்கலாம், நமக்கு அவனை தூக்குறது 1/2 hour மேட்டர் தான். எத்தனை பேரை தூக்குனாலும் ஒரே தண்டனை தான்டா. என்ன காவேரி இது? அந்த சத்தியமூர்த்திய சாட்சியா வச்சு அவன் பையனுக்கும் தங்கச்சிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும். வாங்கடா. டேய் மணி, எந்தடா மணி, உடம்பு சூடு ஏறுதுடா, பொறுமையா இருக்க முடியலடா. எல்லாம் ரெடி சாரு, சுந்தர பெண் குட்டிகளா. ஆஹா, அதனால்தான் இந்த அகில பிரபஞ்சங்களும் சுத்தி இங்க வந்திருக்கேன்னு நினைக்கேன். இனிமே சும்மா இருக்க மாட்டேன். இந்த உடம்புக்கு ஏதாவது வேலை கொடுத்துட வேண்டியதா. டேய் மணி, உனக்கு வணக்கம். எங்கடா அந்த பச்சை கிளிங்க? ஹாய், ஹலோ. எத்தனை சௌந்தரியமான ஒரு பெண்குட்டி. சுந்தரி நீயும் சுந்தர ஞானும் சேர்ந்திருந்தாள் திருவோணம். Very good lady, very good lady. I like it. வாங்க. பாருங்க, இதுல சாமியோட பஞ்ச விக்கிரகங்கள் இருக்கு,
சிலது வரலாற்று சிறப்புமிக்க விக்கிரகங்களும் இருக்கு. கோவிலோட தர்மகர்த்தாவா இருக்கிறதுனாலையும் இந்த ஊர் பிரசிடண்டா இருக்கிறதுனாலையும் எவ்வளவோ புத்திசாலித்தனமாவும் தைரியமாவும் அசல் விக்கிரகத்தை இங்கேயும் போலி விக்கிரகத்தை கோயிலையும் வைக்க சொல்லிட்டேன். இன்னும் சிலைங்க வேணும்னா அந்த மூட்டையில நிறைய இருக்கு. என்ன எடுத்துக்காட்டவா? இங்க பாரு சாட்டா, பேலன்ஸ் எடு. என்ன சத்யா, பிசினஸ் தான். இந்தா பக்தா சத்யமூர்த்தி, இந்த முறை நம்ம பிசினஸ்ல கிரேசி ஐட்டம் உங்க ஊர்ல அம்மன் தலையில இருக்கிற வைர கிரீடம். வரலாறு புகழ்பெற்ற அந்த கிரீடத்துக்கு கிராக்கிக ரொம்ப அதிகம். எங்களுக்கு அதுவும் வேணும். என்னவே, அம்மனோட கிரீடத்துக்கு அவ்வளவு கிராக்கியா? தினமும் பூஜை நடக்கிற அம்மன் கோயிலுக்கும் நான் தான் தர்மகர்த்தா. நான் தான் அந்த கிரீடத்தை அடிச்சேன்னு மக்களுக்கு தெரிஞ்சா அப்புறம் என் பதவிக்கு வேட்டுத்தான். ஆனா இன்னும் 2 நாள்ல அம்மன் கோயில்ல கும்பாபிஷேகமும் திருவிழாவும் நடக்க போகுது. இப்படி இருக்கையில எப்படி கிரீடத்தை எடுக்க? சரி, போலி கிரீடத்தை பண்ண வச்சு அது கஷ்டம். ஆல்ரெடி பேசி அட்வான்ஸ் பார்ட்டி கிட்ட இருந்து வாங்கியாச்சு சத்யா. உங்க கையாலதான் எனக்கு சாவுன்னு சொன்னீங்க, என் வாழ்க்கையில குறுக்க வரீங்க. என்னோட அடுத்த கணக்கு என்னன்னு கேளுங்களேன். மணி சொல்லல. அம்மனோட கிரீடத்தை நாங்க திருடிட்டு நீங்க தான் திருண்டீங்கன்னு பட்டணத்து திருடங்கன்னு சொல்லி பஞ்சாயத்தை நம்ப வைப்போம். இல்லைன்னு சொல்றதுக்கு இந்த புதகுழிக்குள்ள இருந்து நீங்க உயிரோட வெளியே வந்தாதானல. உள்ள போனீங்கன்னா என்னோட பழைய எதிரி நிறைய இருப்பாங்க. என்ன பத்தி கேளுங்க, இன்னும் இன்னும் நிறைய சொல்லுவானுவ. இந்த மாதிரி திருடங்களுக்கு ஆதரவு கொடுத்த அந்த நரசிம்மனோட பொண்டாட்டி தேவிய பஞ்சாயத்துல நிறுத்தி வச்சு ஊரை விட்டு ஒதுக்கி வைப்போம். இதுதான் நான் போடுற கணக்கு. நான் தான்டா எப்பவுமே இந்த ஊருக்கு ராஜா. தொலைங்கல. எடுத்து போட, காப்பாத்து. சரண் கிரண், எம்எல்ஏ மகனையும் லாயர் மகனையும் கொண்டதுக்காக சண்டிகிரி, நீங்க இவங்களுக்கு உதவி பண்ணதுனால நீங்க 4 பேருமே குற்றவாளிங்க தான். எங்களை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. ஒரு அம்மாவோட சபதத்தை நிறைவேற்றணும். தங்கச்சி கல்யாணம் பண்ண சார். இந்த ஒரே ஒரு சான்ஸ் தரேன். நான் ரிஸ்க் எடுத்து உங்களுக்கு இந்த சான்ஸ் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்ன யாரும் பிளான் பண்ணக்கூடாது. ஒன்லி ஒன் டே. என் முழு நம்பிக்கையை உங்க மேலதான் வச்சிருக்கேன். உங்களை நான் கண்டிப்பா நம்புறேன்ப்பா.